நதியோரோ தோட்டம் நீ தேவதையாட்டம் மின்னுவதென்ன மலையை அள்ளுவதென்ன தேயிலை தோட்டம் நீ தேவதையாட்டம் மின்னுவதென்ன மலையை அள்ளுவதென்ன பசுமுள்ளோ பனித்தோக்கு பசுமுள்ளோ மின்னது உன்னாட்டம் நல்ல சித்திரை பெண்ணாட்டம் சித்திரை கண்ணாட்டு நான் நதியோரோ நானும் கொண்டு நானும் கொண்டு நாட்டியமாக நான் இப்படி அழகாக இடத்தை வைத்துக் கொண்டதாலும் கூட எங்கிருந்து ஒரு விதமான காலம் சிக்கிறது. என்ன காலம் குண்டுபல சத்தம் உண்மையும் கேட்கிற சத்தத்தை ஒருவேளை அயர்ந்து தூங்கி விட்டார்களோ என்ற சந்தேகம். அற்புதமாக ஆலோலம் பாடுகின்றார் வள்ளி. இப்படி ஆலோலம் ஆடக்கூடிய அற்புதமான இந்த வள்ளியை பார்க்கின்ற பொழுது இவளை அங்கு கொண்டு சேர்க்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது. யாரை எப்பப்போ எங்கே கொண்டு சேர்க்கணுமோ அப்பப்போ அதை தான் அங்கெங்கே கொண்டு சேர்த்துறணும். சேர்க்கலேன்னு வச்சுக்கோங்க. என்ன செய்தேனே பெருமை இருக்கிற சரணத்துக்காக வந்திருக்கின்றார் வள்ளி. எம்பெருமான் முருகனை கல்யாணம் செய்வதற்காக சிக்கல் எட்டுக்குடி எண்கண். சோழ நாட்டு தான் பெரியமை. சிக்கல் ஊருக்கு பேரே சிக்கல். என்ன சிக்கல்? வாழ்க்கையில் எந்த சிக்கல் வரலாம். 2 சிக்கல் மட்டும் வரவே கூடாது. சிக்கல் இருக்கு. சிக்கல் இருக்கிறதா கதை சொல்கிறேன். எனக்கு சிக்கலை பற்றி தெரியாத. சிக்கல் எட்டுக்குடி எண்கண் 3 ஊரில் உள்ள முருகனை செஞ்சது ஒரே ஒருத்தர் தான். ஒரு சிக்கல் தானே சொல்லி முடிச்சாரு. சிக்கல் சிங்கார வேலன். சிக்கலிலே வேல் வாங்கி சிக்கலிலே வேல் வாங்கி எங்கே சம்காரம்? திருச்செந்தூர்லே சம்காரம். வேல் வாங்கினது சிக்கல்ல, ஆனால் சம்காரம் பண்ணது செந்தூரில். எவ்வளோ ஒற்றுமை பற்றியில் அவ்வளவு சிறப்பு, அவ்வளவு பெருமை. அற்புதமான இடத்தில் ஆலோலம் ஆடுகின்றாள் வள்ளி. இப்படி ஆலோலம் ஆடக்கூடிய இந்த வள்ளியை சீக்கிரமாக கந்தப்பெருமான் மனமுடிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு காரணத்தோடு வந்திருந்தாலும் கூட இவளுடைய அழகினுடைய பெருமையை பார்க்கின்ற பொழுது இவளை வணிக்கம் நினைத்தால் எப்படி வணிக்கம் நினைக்கின்ற பொழுது ஏழமக வீட்டுக்குள்ள இளம்பிரையா வந்தவளே, வாழையடி வாழையன வளர்ந்து வரும் சந்திரனே, பால்வடியும் பூமுகத்தில் நீர்வடியே கூடாது, பார்த்து புட்டா பெத்த மனம் தாங்காது, கண்மணியே கண்ணுறங்கு. அற்புதமாக பொன்னட போத்துனீங்க. போன வருஷம் இந்த மேடையில் நான் நாரதர் சின்ன தம்பி நம்பிராஜன். அவர் இறந்தது எப்போ தெரியுமா? அவர் ஏரியாவுக்கு பக்கத்தில் நான் தான் அந்த நாடகத்தில் நாரதர்.
அவர் நம்பிராசன். விடாத மலை. இந்த மலையில் நனைஞ்சிக்கிட்டே நடிச்சிட்டு வெளில வந்துட்டு என்ன சொல்லிட்டு போகிறாரு, நாளைக்கு நாடகத்துக்கு கலைக்கணும், நீ தான் வர்ற, நான் நம்பி வந்துடுறேன் அப்படின்ட்டு. வந்து உட்கார்ந்துருக்கிற பொழுது தான் அவர் இறந்தார். அவரை கடைசியாக சந்தித்தது நான் தான். ஏன்னா பிறப்பு, இருப்பு, நடப்பு, இறப்பு, இந்த நாளையும் பிரம்மன் எழுதாமல் விடவே மாட்டேன். ஒன்று பிறப்பு, இன்னொன்று இந்த பூமியில் எப்படி இருந்தால் இருப்பு, எப்படி நடந்துக்கணும் நடப்பு, அடுத்து இறப்பு. அதைத்தான் பட்டின சொன்னார். செத்த பிணத்தை பார்த்து சாகப்போகும் பிணம் ஏன் அழுகின்றது? செத்து போனவனை பார்த்து நீ ஏன்டா அழுகிற? எதுக்கு அழுகிற? நீ அழுது என்னத்துக்காக போகுது? இதைத்தானே அன்றே உணர்ந்தான். காதற்ற ஊசி கூட வராதரா கடைவெளிக்கு. 9 கோடி வச்சுருந்தாங்க பணம். அதான் கேட்குறேன், ஏண்டா ஐயா எவ்வளோ வரி கட்டுவ, ஏண்டா இப்படி உட்காந்துருக்கே அப்படின்னு. அப்போ தான் சொன்னாரான், நான் உட்காந்துருக்கேன் நீ நிற்கிறேன்னாரான். கோமணத்துக்கு கதை சொல்லட்டுமா? வரி இல்லை, வரிதப்ப இந்த தூண்டி விட்டார். உப்புக்கு வரி போட்டான். இன்னும் அங்கேயே ஓட நின்னியா ஓடக்கூடாது. உப்புக்கு வரி போட்டான் தெரியுமாங்க ஐயா? உப்புக்கு வரி போடுறான் வெள்ளக்காரன். காந்தி போராட்டம் பண்ணுறாரு. ஆனால் எல்லாரும் அந்த போராட்டத்தில் கலந்துக்க முடியலை. ஏன்? என் பெரிய பெரிய முதலாளி கடை வச்சுருக்கேன், வியாபாரம் பண்ணணும், ஒன்றும் செய்ய அவனை ஒன்றும் செய்ய முடியாது. ஒரு ஒப்பந்தம் போட்டான் பாரு, நாங்கள்லாம் போராட்டத்துக்கு வர முடியாது, போராட்டத்தில் யாரெல்லாம் கலந்துக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நாங்கள் இலவசமாக அரிசி பருப்பு துணிமணி எல்லாம் தர்றோம், வெளியே தெரியாமல் அப்படின்னு ஒப்பந்தம் பண்ணாங்க. சரி, போராட்டத்துக்கு போனவன் போகாதவன் எப்படி உனக்கு தெரியும்? அப்போ தான் சொன்னாரான் அவர். யார்? கடையில் போய் சாமானை வாங்கு, சாமானை வாங்கினதுக்கப்புறம் காசு கேட்பேன், ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு வான்னு. என்ன விஷயம்? கணக்கு, காந்தி கணக்குன்னு மட்டும் சொல்லிட்டு வந்துடு. இந்த ஒரு நிமிஷம் கதையை முடிச்சுக்கிறேன். என்ன கணக்கு? போய் சாமானை வாங்குவேன், இப்போ காசு காந்தி கணக்குமே. அப்போ இவன் போராட்டத்துக்கு போகணுவேங்கிற விஷயத்த அவன் உணர்ந்தான். ஆமாம், அண்ணன் வரி போடுறேன்னு சொன்னாலும் அதுக்காக சொல்ல வந்தேன். அன்னைக்கு அவனும் வரி போட்டான்னு என்னாச்சு? தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கப்பும், பின் தர்மம் தான் வெல்லும் என்பதுதான் நிலைப்பாடு. சொல்லுங்க ஐயா. விட்டுவிட போகுது உயிர், விட்டவுடன் உடலை சுற்றத்தார் சுற்றறிக்க நின்றிடுவார். காலம் வரும் முன்னே கண்பஞ்ச அடையும் முன்னே குற்றாலநாதனையே கூறு என்று பட்டினத்தடிகள் சொன்ன இந்த இதுக்காக ஐயா திருலோக சஞ்சாரி அவர்களுக்கு என்னுடைய சார்பையில் 1000 ரூபா அன்பளிப்பு அளிக்கலாம். அண்ணே நல்லா படிச்சுட்டு போகிற அடுத்து நாரதர் போடலாம் போல இருக்கு. இல்லை, இதாங்க விஷயமே. இன்னைக்கு நல்ல விஷயம் சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் இல்லை. என்ன பண்ணுறாரு? கோவணத்தை கட்டினார். அவர் சொன்ன கதைக்கு சொல்ல வர்றேன். கோவணத்தை கட்டினார், வெளியில் வர்றாரு. அம்மா கேட்குறா, எங்கேப்பா போகிறேன்? இந்த வாழ்க்கை எமக்கு வேண்டாம், எல்லாத்தையும் வெறுத்துட்டேன்னாரு. சரிடா, உன்னை பெத்த தாயிடா, ஒருவேளை நான் செத்த என்னை யாரா கொண்டு சுடுகாடு போடுறது அப்படின்னு அம்மா கேட்டா. எல்லாரும் கேட்குறது தானே. அப்போ அவர் சொல்கிறாரு, அம்மா எனக்காக நீ ஒரு முடிச்சவுத்த, அது எனக்கு தெரியும். நான் பிறக்கிறதுக்காக ஒரு முடிச்ச நீ கழுத்தில் வாங்கின, அது ஊருக்கு தெரியும். எனக்காக நீ ஒரு முடிச்சவத்து இருக்கிறது உனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் உனக்காக ஒரு முடிச்ச நான் இடுப்பில் போட்டிருக்கேன். என்னைக்கு இந்த முடிச்ச அவருதோ அன்னைக்கு நீ இறந்த செய்தி கேட்டு உன்னை தகனம் பண்ண வருவேன்ட்டு போனேன். காலம் கடந்தது, மதியான நேரம், இடுப்பை பார்க்குறேன், முடிச்ச காணோம். அம்மாவுக்கு ஏதோ அப்படின்னு உடியாந்தேன் வீட்டுக்கு. எங்கடா எங்கள் அம்மான்னு செத்து சுடுகாடுன்னாங்க. ஓடுனேன் சுடுகாட்டுக்கு, விறகு கட்டையை அடுக்குனேன், தாய் உடலை தூக்கி மேலே வச்சேன். அழுது புலம்புறேன், என்னை 10 மாதம் சுமந்து பெற்ற தாயே, இந்த விறகு கட்டை மேலே உன் மேனியை வச்சா உன் மேனி நோகுமே அப்படின்னு நினைச்சேன். ஓடுனேன், 3 வாழை மரத்தை வெட்டினேன், கொண்டு வந்து அடுக்குனேன், அது மேலே தூக்கி தாய் உடலை வச்சேன். நீ அழுகிற மாதிரியே அத்தனை பேர் அங்கே அழுதாங்க ஐயா. நினைக்கிறேன் பார், அம்மா என்னை பெத்த தாய் இந்த விறகுக்கட்டை எடுக்காம இந்த வாழை மட்டையில் உன்னை அடுக்கு வச்சு உன்னை தகனம் பண்ணுறேன். என்ன அத்தனை பேரும் சிரிக்கிறேன், எப்படா வாழை மட்டை எரியும்னு சொன்னான் பார். கையெடுத்தேன், சிவனை வணங்கினேன். முன்னையிட்டதி முப்புறத்திலே, பின்னையிட்டதி தென்கிழங்கையிலே, அன்னையிட்டதி அடிவயத்திலே, யானுமிட்டதி மூழ்க 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 என்று பாடினான் பட்டினத்தார். அப்பேற்பட்ட தாய்க்கு பெருமை தந்த வெண்பாவை சொன்ன அற்புதமான மாமனிதன்.
எப்பேற்பட்ட புண்ணிய பூமி, எவ்வளவு அற்புதங்களை நிகழ்த்தியிருக்கின்றான் அப்படின்னா இதற்கெல்லாம் மிகப்பெரிய சிறப்பு காரணம். அப்படிங்கிற காரணத்துக்காக ஆத்துக்கு பக்கம் ஆத்து சுரக்கிற ஊத்துக்கு பக்கம் யாரோ வச்ச தென்னை அது நம்பி இருக்குது மண்ணை தானாக வளர்ந்த மரம் பாரம்மா, ஒரு தாயாரு தந்தையாரு கூறம்மா. ஆண்டவனும் நானும் இங்கே அண்ணன் தம்பி கேளு உள்ள, அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஆண்டவனும் யாரும் இங்கே அண்ணன் தம்பி, அவனுக்கு என்ன போல அப்பா அம்மா யாரும் இல்லை. ஓடும் நதி ஒருத்தனுக்கு சொந்தமில்லை அம்மா, ஓடும் நதி ஒருத்தருக்கு சொந்தமில்லை அம்மா. ஓட்டை கூறி வீட்டுக்காரர் சொல்வதெல்லாம் சும்மா. இன்னைக்கு சொல்றேன், எவ்வளவோ பாட்டு வந்துருச்சியா, என்னமோ ஒரு பாட்டு வந்து மச்சடிக்காரனே என்ன பாட்டுனே ஊக்கோ சொல்றியா மம், என்ன சிரிக்கிற, பாட்டு வந்துச்சா வரலையா? இன்னொரு பாட்டு சொன்னா எனக்கு ஒரு டான்ஸுக்காரி, அப்பச்சி கேட்டியா அப்பத்தாப்பா அப்படி ஒரு பாட்டு இருக்கா? இருக்கு சாமி. அடங்கோக்கா மக்கா என்னடா பாட்டு. ஆனால் பாருங்க, காலத்தால் அழிக்க முடியாத கவிஞன்னா ரெண்டு பேர் தாங்க. யாரது? ஒன்று பாட்டுக்கோட்டை என்கின்ற பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம், இன்னொன்று கவியரசு கண்ணதாசன். இந்த 2 பேர் கொடுத்த பாட்டை இன்னைக்கு மறக்க முடியுமா அப்படின்னா மறக்க முடியாது. அப்படிங்கிற காரணம் உண்டு. அப்படிங்கிற காரணத்துக்காக அப்படிங்கிற காரணம் இருக்கிற இந்த வகையிலே பெற வேண்டும் காவலாளி, துவக்க வேண்டும் கழகத்தை துவக்கி நடத்த வேண்டும் சீக்கிரம் கல்யாணத்தை. ஏன்னா அந்த ஊர்ல முருகனை 3 மணிக்கு எதிர்பார்க்கணும்னு நினைப்பாங்க. சுந்தரமது தம்பு படிச்சு ஏன் வந்தால் எதற்காக வந்தால் வருகின்றான் காவலாளி, துவக்குவோம் கழகத்தை. நாராயண் சொன்ன பத்தாது. ஆடிய மகிழ உனக்காகத்தான் போறந்தே, ஆடிய மகிழ உனக்காகத்தான் போறந்தே, ஓ அழகா நானும் உலகத்தையே மறந்தே, கத்தரி புட்டாவணி அலத்தான கொள்ளு மனசை கூட்டிட்டா நாள் வர சொல்லுது, பேரோடு நான் சாஞ்சேனாலும் ஏனோ இப்ப காண கண்ணம்மா உன்னால புழுதெல்லாம் ஆவாடுதே, அடிய மகிழ உனக்காகத்தான் பிறந்தே, ஓ அழகா நானும் உலகத்தையே மறந்தே. பந்தல் போட போறே புள்ள கார வீட்டு தின்ன மேல மாலை மாத்த வாடி புள்ள ஆரத்தியில் மஞ்சள போல சேர்ந்திருப்போம் வாடி புள்ள, சேர்ந்திருப்போம் வாடி புள்ள, அடிய மயில உனக்காகத்தான் பிறந்தே, அழகா நானும் உலகத்தையே மறந்தே, சரிப்பு தாவணி அலத்தான கொள்ளு மனசை கூட்டிட்டா பின்னால் வர சொல்லுது, பேரோடு நான் சாஞ்சே நானும் ஏதோ இப்ப காணும் அண்ணம்மா உன்னால புள்ளெல்லாம் நான் வாடுறே, அடிய மயில உனக்காகத்தான் பிறந்தே, அழகா நானும் உலகத்தையே மறந்தே, சரிப்பு தாவணி அலத்தான கொள்ளு மனசை கூட்டிட்டா பின்னால் வர சொல்லுது, பேரோடு நான் சாஞ்சே நானும் ஏதோ இப்ப காணும் கண்ணம்மா உன்னால புள்ளெல்லாம் நான் வாடுறேன், அடிய மயில உனக்காகத்தான் பிறந்தே.
மண்டை மேல கொண்ட போட்ட சாமி யாரையான்னு கேட்டேன். இந்த உலகத்துல தலைக்கு மேல கொண்ட போட்டது எத்தனை பேர் தெரியுமா? தலைக்கு மேல கொண்ட போட்டவங்க பல பேர் இருக்காங்க. பல பேர்ல ஒரு 2 பேர்த்த சொல்லு. அகத்தியர் போட்டாரு. கையுறா படிச்சிருக்காயா. அடுத்து திருவள்ளுவர் போட்டாரு. படிச்சிருக்காயா. அடுத்து விஸ்வாமித்தர் போட்டாரு. அடுத்து நிறைய ஆளுங்க போடுறாங்கல்ல. கொண்டை எதுல போடுறாங்க? கொண்ட மசூர்ல போடுறாங்க. அறிவு கட்டவன ஏண்டா கொண்டை எதுல மயிர போடுறாங்களே எங்க? அப்புறம் எதுல போடுறாங்கன்னா எதுல எங்க நான் சொல்ல முடியும். தலையில இருக்கிற வரைக்கும் அதுக்கு முடின்னு பேரு. ஆமா. என்ன பேரு? முடி. தலையில இருந்தா முடி, கீழே விழுந்தா அடி. டேய் மேல இருக்கிறது கீழே முடி கீழே விழுந்தா அந்த முடி கீழே விழுந்தா மயிர் மசூர் இல்லையா? மயிர் நீக்கி உயிர் வாழா கவரிமான். மயிர் நீக்கி உயிர் வாழா கவரிமான். கவரிமான். சரி. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? மயிரை நீக்கிட்டா அந்த உயிர் வாழாது. அப்படி இல்ல, அது உடம்புல இருந்து ஒரு ரோமம் கீழே விழுந்துச்சுன்னா உயிரை விட்டுருமா. அந்த மானை முதல்ல பார்க்கணுமே. எந்த மான்? அதான்டா கவரிமான். கவரிமான் பார்த்தது இல்லையா? இல்லைங்க, நான் தவக்காலையே ஒழுங்கா பார்த்தே இல்லை. எதை தவாலையை பார்க்கணும்னா மதுரைக்கு போய்ட்டு வா. அம்மா இங்கே போனோம், மதுரை சந்தைக்கு போகணும். நடக்கிறது சித்திரை திருவிழா. தவளைக்கு தான் மோட்சம் கொடுக்க அழகர் வருவார் ஆத்துக்கு. ஓஹோ ஹோ. நான் தலைக்கு மேல கொண்டு போட்டிருக்கேன். நீங்க தலைக்கு மேல கொண்டு போடுறீங்க. அதுதான் நீங்க உங்க யார் நான் உங்களை கேட்கிறேன். இப்ப சரி, கேள்விகளை நீ கேட்கின்றாயா இல்ல நான் கேட்கணுமா? எங்க ஏன் இடத்துக்கு நீங்க வந்திருக்கீங்க, நான் தான் உங்களை கேட்கணும். கட்டையால அடிச்சனா மூக்கு தெரிச்சு போயிடும். சும்மா அந்த மிரட்டப்படா யாரா கேன போய் அவன்ட போய் மிரட்ட. கட்டையால அடிப்பேன் கொட்டையால அடிப்பேன்னு. ஏன் இடத்துல வந்து நீ நின்னுக்கிட்டு எது உங்க இடம் இது? ஏங்க இது எங்க இடம்ங்க? சரிடா, இப்ப நான் உன்னை கேட்கிறேன், நல்லா கேளுங்க. ஏன்னா ஓ இடம் சொல்றீல்ல. ஆமா. இது என்ன மரம்? எது? இந்த மரம் மஞ்சள் மரம். என்ன மரம்? இது தெரியாதா? டேய் டேய் டேய், இது என்ன நிலம்? இது குறிஞ்சி நிலம். அது என்ன மரம்? மஞ்சள் மரம். இது என்ன மரம்? தேக்கு மரம். அந்த மரம் அது இது பூவரச மரம். அடிச்சு கீழே பூத்திருக்க பூவு அது வந்து அருகம்புல் பூவு. ஓடுற நதி அது இது குமரி நதி. வாயில வர்ற அடிச்சு விட. தம்பி, உன் வாயில வர்றதை அடிச்சு வர்றதுக்கு கேட்கறதுக்கு நான் ஒண்ணு கிறுக்கு பையன் என்னங்க குறிஞ்சி நிலத்துல என்னங்க இருக்கு? ஏன் இடத்துல வந்து நின்னுக்கிட்டு நீ வாய்ச்சி விடால பேசுறீங்க. இது ஏன் இடம்ங்க? என்னுடைய இடம். ஏன் இடம்? மலை சார்ந்த இடமும் குறிஞ்சி, அதனால எனக்கு சொந்தம்னு. அது எப்படின்னு கேக்குறேன். எங்க நாங்க தான் காவல் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வேள்வி மலை சாரல். ஆமா. வேள்வி என்றால் வேள்வினா யாகம். யாகத்தை நீ செய்வியா நான் செய்வேனா? முனிவர்கள் நான் தானே செய்வேன். ஆமா. இடம் எனக்கு தானே சொந்தம். அது எப்படின்னு கேக்குறேன். அதெல்லாம் எப்படி? ஒரு மனுஷன் வீடு கட்டுறாரு. கட்டட்டும். வீடு கட்டினவர் என்னைய வாடகை வைக்கிறாரு. வைக்கட்டும். வச்சுட்டு அவர் கோயம்புத்தூர் போயிட்டாரு. போன வாக்குல அவர் அட்டாக்குல செத்து போயிட்டாரு. எது எது? அவர் கோயம்புத்தூர் போயிட்டாரு. போன வாக்குல இங்க அட்டாக்குல வாடகை கொடுக்கல நினைச்சே செத்து போயிட்டாரு. அப்ப இந்த இடம் யாருக்கு சொந்தம்? அண்ணா நீங்க சொல்லணும், யாருக்கு நான் சொந்தம்? எங்களுக்கு தான் சொந்தம் வந்தா சொல்லாருல. ஆனா அவன் கூட 4 பேர் கூட்டணி சேருங்க, இந்த நாடு உருப்பிடும். ஏன்னு கேக்குறேன். அவன் முதல் போட்டு அவன் இடத்துல அவன் வீட்டை நல்ல கதப்பா. நாங்க வீடு வாசல் சுத்தம் பண்ணி பெயிண்ட் அடிச்சு நாங்க எல்லாம் வச்சு 5000 ரூபாய் வாடகை சும்மா லம்பா கொடுப்பாங்க. வாங்க. ஐயா இவன் எங்க இருந்து வந்தான்னு தெரியல. இதுக்குண்டான ஆதாரம் இடத்தை இருக்கு. 4க்கு 3. சரி. 7க்கு 4. ஆமா. மொத்தம் 9 ஆதாரம் நான் வச்சிருக்கேன். என்கிட்ட 9 ஆதாரம் என்கிட்ட இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும் தம்பி. நல்லா தெரிஞ்சுதான் பேசிக்கிட்டு இருக்கேன். இதனுடைய அளவு. ஆமா இல்லையா? மேற்கு பவளமலை வேங்கடம் நெருவிடக்கம் 6க்கு 1 அணிகளுக்கு பாருகத்திற்கு பினாகினி 20 காலம் தொண்டை நாடுன. சரி. இந்த ஆதாரத்தை நான் சொல்லி இந்த இடம் ஏன்னு சொல்ல முடியும். ஏங்க இந்த இடம் எனக்கு சொந்தம், எனக்கும் தெரியும். இந்த ஆதாரம் தெரியாம சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆதாரத்தை நான் வச்சிருக்கேன்னு. நான் அத்தாச்சியை நான் வச்சிருக்கேன். ஆதாரத்தை எடுத்து என்னால காமிக்க முடியும். எனக்கும் காமிக்க முடியும். ஆதாரத்தை ஊர்ல நான் நிரூபிப்பேன். நான் அத்தாச்சியை நான் நிரூபிப்பேன். ஆதாரத்தை நான் வச்சிருக்கேன் அங்க சொன்னா அத்தாச்சியை நான் வச்சிருக்கேன்னு நான் ஊர்ல சொல்லுவேன். என்னடா சொன்ன? அத்தாச்சியை நான் வச்சிருக்கேன். ஆடா படுவாவி பயல, நான் சொல்றது அத்தாச்சின்னா நான் சொல்ற ஆதாரம்னா அது வேறு. சரி. நீ சொல்ற அத்தாச்சின்னா நான் சொல்றது அத்தாச்சி அது வேறு. என்ன அண்ணன் முன்னாடி அத்தாச்சியாடா?
ஓ அந்த அத்தாச்சி இல்லைங்க, அந்த இடத்துக்குள்ள அத்தாச்சி. அப்படி சொல்லு. நான் அத்தாச்சியை வச்சிருக்கேன்னு சொன்ன உடனே எனக்கு சந்தேகம் வந்துச்சு. ஒரு வேளை அண்ணன் முண்டாட்டிய வச்சிருக்கியோங்கிற சந்தேகம். நீ நல்ல பையன், நான் எங்க நீ ரொம்ப நல்ல பையன். அண்ணன் முண்டாட்டி ஒரு தாய் இல்லையா? அது அதான் சொல்றேன், தாய் தானே. ஆமா, அண்ணன் முண்டாட்டி தாயா நினைக்கிற? தாயா நினைச்சு தாயாக்குறக்கா வச்சிருக்கேன். நான் அதை கேட்கலப்பா. அண்ணன் முன்னாட்டி தாய் தானே. ஆமாங்க. அதனால தாண்டா லட்சுமணன் முண்டாட்டி சீதை. ஆமா. லட்சுமணனுக்கு ராமனுக்கு தம்பி லட்சுமணே. ஆமா. கால் பாதத்தை கூட பார்க்கல, தாயாக நினைத்தாள் அந்த லட்சுமணன். தாங்க உண்மை. அவ்வளவுக்கு அண்ணா அத்தாச்சி மேல அவ்வளவு மரியாதை. அண்ணன் பொண்டாட்டி நமக்கு இந்த அம்மை மாறின்னு அப்ப வச்சிருக்க. ஆமா. அதனால கேட்டா நாரத மகரிஷின்னு என்ன சொல்லுவாங்க. நீங்க நாரதர். ஆமா, நாரதர். நீங்க எங்க இருந்து வரீங்க? மேலூர்ல இருந்து வரேன். மேலூர்ல இருந்து எப்படி வந்தீங்க? காட்டோடு காட்டாக தடமார்க்கமாக வரக்கூடிய தகன மார்க்கம்னா யாருக்குமே தெரியாம வர்றது. யாருக்குமே தெரியாமல திருடல்ல எப்படி வருவேன்? அறிவு கட்டவன திருடுற எப்படா தெரியாம வருவேன்? தெரிஞ்சுதாண்டா திருட வருவேன். இப்போ ஒண்ணும் இல்ல, இது ஒரு வீடு. சரி, நீ ஒரு திருட்டு பையன். என்ன கோவம் வருது? இதை பாத்தீங்களா? இல்லப்பா. சரி, உங்க பேச்சுக்க நான் திருட்டு பையனா இருக்கேன். இங்க திருடுற மாதிரி இங்க வா, இங்க என்ன பாரு. காத்தாடி ஒண்ணுதான் உருப்படியா இருக்கு. 5 இது பாருங்கய்யா. ஆமா, 5,500 போகும். இங்க வா, இங்க வா. 7 ஓட்டுவாங்களா? நல்லா இங்க பாரு, என்ன பாரு. அதாவது இப்ப வீடு இருக்கு. சரி, நீ ஒரு திருட. ஆமா, உங்க பேச்சுக்கு கதைக்கு முதல்ல நேரா வந்து வீட்டுக்கு போய் திருடுவியா, இல்ல வீட்டுல யாரு? அது எப்படிங்க நேரா உடனே போன திருடுறவன் சுத்தி பாப்பேன். 2 நாளைக்கு எப்படி இருக்கு, ரூட் எப்படி இருக்கு, யாரும் ஆளு புலங்குறானா இல்லையா, வாசம் எத்தனை இருக்கு அப்படின்னு அது பார்த்தேன். உடனே போய் வீட்டுக்குள்ள நுழைவானா? அப்ப சாதாரணமா ஒரு பொருளை திருடுறதுக்கு உனக்கு எப்படி இருக்கு? சரி, நான் யாரு கண்ணுக்கு தெரியாம வரேன்னா அதுக்கு காரணம் இருக்கிறது. ஏங்க நீங்க என்னங்க யாரு கண்ணுக்கு தெரியாம நீங்க அப்படி வல்லேங்கிற? வந்தேன்னா வந்தப்பா. நீங்க வல்லேங்கிற வந்தேங்கிற ஏங்க நீ எங்க என்னைய பார்த்த? 5:45 புதுக்கோட்டையில நாடா வண்டியில நான் 5 மணிக்கு வந்துட்டேன்டா. 12 மணியா போல வச்சு மயிரை அப்படி சுத்திக்கு இருந்தா 12க்கு இந்த தூச்சட்டியை புட்டிங் பண்ணேன். இதுக்கு பேர் தூக்குச்சட்டியா? ஆமா, நான் 100 நாளைக்கு சோறு ஒன்று போடுறது. இது இந்த இடத்துல தூக்கி முடியும். ஏய், இது யாழ், பேர யாழ், மகத யாழ், சகோடி யாழ், செங்குட்டி யாழ்னு சொல்லக்கூடிய நாள் வகை யாழிலே. சரி, ஆமாம். அவங்களுக்கு சுருட்டு பிரச்சனை இல்லை இல்லை, அது என்னென்ன அந்த வாடை அத்தனை பற்றியும் தாக்கிறோம் சொல்கிறது, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் போய் தனியாக பற்றிச்சிட்டு வாங்க, ஒன்றும் பிரச்சனை. பற்றிச்சிட்டு வாங்க. 2 இழுதானே அவங்க இழுத்து சிகரெட் கொண்டு நம்ம இழுப்போம் மொத்தமா. ஆமாம், அதுக்கு காரணம் இருக்கிறது. சரி, நீங்கள் நார்தான் நீங்கள் மேலோகத்துலேருந்து வந்துருக்கீங்க. ஆமாப்பா. ஏன்னா நீங்கள் வந்திருக்கீங்கன்னா காரணம் இல்லாமல் வர மாட்டீங்க. இந்த இடத்துல அற்புதமான ஒரு காரணம் கேட்டது. ஓ, அருமையான காரணம் கேட்டதுன்னா உள்ள 2 பெண்கள் இருக்காங்க. சோ அப்படின்னு. ஆமா, என்னை பத்தி விசாரிச்சுட்ட. சரி, எங்க அப்பா பிரம்மா, உங்க அப்பா, எங்க அம்மா கலைவாணி, சரி, என் கூட பிறந்த மொத்தம் 14 பேரு. மொத்தம் 14 பேரு. யார் யார் உங்களோட கூட பிறந்த பத்தி? முதல்ல 4 பேர் பிறந்தாங்க. ஜனகர், ஜனந்தல், ஜனத்த சுகல், ஜனகாதியர் 4 பேரு. அதுக்கப்புறம் 10 பேரு. தட்சன், வசிஷ்ட, பிறகு இருது, புலவர், புலசியர், என்னோட வந்து அண்ணன் தம்பி ஆக மொத்தம் நாங்க 7 பேரு. நல்லா கவனமா கேட்கணும். நல்லா கவனமா தான் கேட்குறேன். என் கூட பிறந்தது மொத்தம் 14 பேரு. என் கூட பிறந்தது மொத்தம் 7 பேரு. 7 பேத்து பேரை சொல்லு. சுப்பிரமணி, தங்கராசு, மாயாண்டி, மலையாண்டி, குமார், லோகு, வீரத்தேவை. ஓ, முகரையில் மாயாண்டி, மலையாண்டி, லோகு. அது யார்? இந்த லோகுங்கிறவ யாரா? அவன் எங்க அக்காமே. அக்காமேனா? ஓன் கூட பிறந்தவன் பேரை கேட்டா அக்காமேன். அங்கேருந்து வந்து பிறந்தேன். அப்படி சொல்ற. இப்போ இந்த நாடகம் நடக்குதுல்ல? ஆமா. இது என்ன மாவட்டம்? ஏங்க இந்த நாடகம் நடக்கிற ஊரு என்ன மாவட்டம் தெரியாமையா நான் நாடகத்துக்கு வந்திருக்கேன். நல்ல பையன் அண்ணா. எந்த இங்க வாடா இங்க தெரியாமையா வந்திருக்கேன். சொல்ற நாகை மாவட்டம். எனக்கு தெரியாது. என்ன மாவட்டம்? நாகை மாவட்டம். விரிச்சு சொல்லுங்க, சுருக்கி சொல்றேன். நாகப்பட்டினம் மாவட்டம். நாகப்பட்டினம் மாவட்டம். சரி, நீ என்ன மாவட்டம்? நான் ராமநாதபுரம் மாவட்டம். ஏபிஜே அப்துல் கலாம் பிறந்த ஊர். அப்படியா? என்ன மாவட்டம்? ராமநாதபுரம் மாவட்டம். ராமன் சிவனுடைய நாமத்தை சொன்னதனால் ராமநாதபுரம் பேர் வந்து. ராமநாதபுரம் மாவட்டத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, முகவையின் பேர் இருக்கு. முகவைன்னு பேர் வர என்னப்பா காரணம்? முகவைன்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா 2 பேரும் பைக்கில் போய்கிட்டு இருந்தாங்க. இது 2 பேரும் பைக்கில் போய்கிட்டு இருந்தாங்க ஒரு வீட்டுக்கு திருவிழா சொல்லி. போய் 2 பேரும் நேராக போத.
நேராக போதையில் போயிட்டுக்கலே ஒரு பக்கம் சல்லி பரப்பி இருந்த ரோட்டுக்கு போயிட்டாங்க. போதையில் ரூட்டு தெரியாமல் போய் அந்த சல்லியில் போய் வாரி விட்டு விழுந்து பின்னால் உட்காந்தவங்க முகத்தில் அரைச்சி புரிச்சு. அதோட ஓட்டுனவே எந்திரிச்சு முகத்தில் கை வைத்ததனால் முகவை என்று பேர் வந்தது. திருவாரூர் அழகு தேரு. ஆமாம், திருவாரூர் அழகு தேரு, தேரழகு. மயில், ஆடு, துறை. ஆமா, மயில்னா பறவை. ஆமா. ஆடுனா விலங்கு. துறைனா துறை. மொத்தமா இது சரணாலயம் மாதிரி. மனுஷ சரணாலயம் மாதிரியா? அப்படி சும்மா சொல்றேன், சரணாலயம் மாதிரின்னு. ஏண்டா முகவைன்னு பேர் வர்றதுக்கு ஏன்னு கேட்டா முகத்துக்கு அரைச்சிச்சு. முகத்தில் கை வைத்தனால் முகவை. யார் வாத்தியார் செங்குட்டுவானா? அம்மா அவரும் சொல்லி கொடுத்தாரு. அப்படி ஆமாங்க. முகவைன்னா முகத்தில் கை வைக்க சொல்லி. அடாடாடா. அப்ப நீங்க சொல்லுங்க பாப்பா. தெரிஞ்சுக்க, வரலாறு தெரிஞ்சுக்கணும். வைகை, இந்த வைகையினுடைய சிறப்பு என்ன தெரியுமா? எந்த நதி எங்க உருவாகுதோ அது கடல்ல கலக்கணும். அதனாலதான் சொன்னா காவேரி. காவேரி எங்க ஓடுது? காவேரி வந்து எங்கே ஓடுஞ்சா அவன் சுப்பிரமணிய மருமையனோட ஓடுச்சு. குமார் அவனே லவ். அந்த பிள்ளை வேற நீ லூசா நான் லூசாடா? நம்மளை கூட்டிட்டு வந்தவங்க தான் லூசு. அது உண்மைதான்டா. எங்கடா அழகேச தம்பி, வெற்றிகரமா 4வது வருஷம். ஆமா, அடுத்த வருஷம் இந்த மேடைக்கு நீ வரணும்னு ஆசைப்பட்டியன்னா சரி ஒழுங்கா பேசணும். ஏங்க அந்த இது எங்க ஊருங்க? அது நாடகத்துக்கே எல்லாம் சும்மா வந்து எட்டி பார்த்தா போவேன். ஆனா எந்த ஊருனே ஊரு? டேய் இங்க வாடா. காவேரி எங்க ஓடுது? காவேரி வந்து அந்த பயம் வரணும்னா. ஆனா உனக்கு ஒரு ஆள் சேர்ந்துருக்கு பாரு ஓ மாதிரியே. எங்க அண்ணன் தானே. இருந்தாலும் வந்ததுலேருந்து செல்லு வச்சு எடுத்தாரு, வீடியோவா சும்மா செல்லு எடுத்தாரு. இல்லை கேமும் விளாண்டியா அதுவும் தெரியல. வைகை, அந்த வைகை மட்டும் கடல்ல கலக்காத நதி. ஆமா, நாரிரு பாகருக்கு நஞ்சளித்து மகிழ்ந்திட்ட வாரிபுகா வைகை. அந்த வைகை நேரா கடல்ல போய் கலக்காம உச்சிப்புலி என்ற இடத்தை RS மங்கலம் என்ற கம்மாயிலே அந்த வைகை விழுந்து உச்சிப்புலி என்ற இடத்தை முகப்பதனால் அந்த மாவட்டத்துக்கு முகவைன்னு பேர் வந்து இருக்கா. ஆமா. அப்பா பேர் என்ன? எங்க அப்பா பேர் நம்பிராஜன். அம்மா பேரு தங்கை மோகி. உன் பேரு? என் பேர் வீரத்தேவன். கூட பிறந்தவங்க நாங்கள் அண்ணன் தம்பி 7 பேர். பொம்பளை பிள்ளை? அது எடுத்து வளர்த்த பிள்ளையா? ஆமா. இன்னொரு பிள்ளை? அது ஏன் ஆளு. இப்போ யாரை இங்கே கூட்டிகிட்டு வர்ற? யாரும் உங்களை கூட்டிட்டு வரணும். நீ என்னடா இப்படி பேசுற? நம்மளும் பல தொழில் பார்த்தேன், ஒன்றும் ஒத்து வரல. அதெல்லாம் கொரோனாவில் பார்க்காத வேலை இல்லை. இந்த வேலையா உருப்படியா பார்ப்பான். பை மஞ்சள் பை வச்சிருக்கியா? மஞ்சள் பை வச்சிருந்தா ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டோம்னு அர்த்தம். சரி, இப்போ தொழில் புதுச்சா தொழில் நுணுக்கத்தோட. சரி, இந்த ஓ ஆளுன்னு சொன்னீங்கல்ல, ஆமா, அந்த பிள்ளைய கூட்டிகிட்டு வா. எவ்வளோ தருவிய? நீ எவ்வளவு கேட்ப? ஏங்க நீ எவ்வளோ தருவா அதுக்கு தக்கன இல்லைப்பா, நீ எவ்வளவு என்ன கேட்குறேங்கிற? இது என்னங்க அது எவ்வளோ கேட்குறேன்னா கூட நீங்கள் எவ்வளோ தரணும்னு சொல்லுங்க. ஒரு 50 ரூபா தர்றேன். கட்டுப்படியாது. கடுமையான ரேட்டாக இருக்கு. கட்டுப்படியாது. சரி, ஒரு 100 ரூபா. ஐயா கம்பெனிக்கு கட்டாது. ஒரு 200. 50 ரூபாய்க்கு நீங்கள் பாதியோட பார்க்க முடியாது. நீ பிள்ளைய கூட்டிகிட்டு வா. எவ்வளவு என்னங்கிறத ஊரில் வச்சு பேசுவோம். ஊரில் வச்சு அவங்க ரேட்டு பேச. அம்மா அந்த தான் உட்காந்துருக்காங்கல்ல, என்னை பார்க்கல எப்படி தெரியுது? புரோக்கர் மாதிரி தெரியுதா? இல்லைப்பா, நீ தானே சொல்ற கூட்டிகிட்டு வாடா பாப்பா. ஆயாலு அண்ணே டீ பிஸ்கட் வேண்டாம் அண்ணே, பசிக்குது எனக்கு. எல்லாத்தையும் சாப்பிட்டேன், பசிக்குது. அந்தி வரும் நேரம் வந்ததொரு ராகம் நீதிதோ தீராதோ ராகம் நீதிதோ தீராதோ ராகம் அந்தி ஒரு நேரம் வந்ததொரு ராகம்
என்னடா என்னை எதுக்காண்டி கூப்பிட்டீங்க? நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். கூப்பிடுங்க ஆசீர்வாதம் ரொம்ப நாளா ஒன்றுது. ஏய் என்ன ஒன்று இருக்கு மாமா இப்போ நான் சாமிகிட்ட போவேன். ஆமா சரி போயிட்டு வீட்டுக்கு வந்துடு. ஏய் போயிட்டு வீட்டுக்கு வருவோம். நீ அந்த மாதிரி ஆளா? கட்டித்தரைக்கு வந்துடும் விடு. எங்க இது வந்துடுறேன்னு தங்கிட்டாங்கன்னா எனக்கு அசிங்கத்தனமா போயிடும். இதுவே உனக்கு அசிங்கம். நீ வேற ரோசக்காரன் வேற. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி வெளிக்க விழலாம் மாமா இந்த பொம்பளையே காத்துப்பட்டு வெளிக்க விழலாம் மாமா. ஒரு 50 ரூபா சேர்த்து 250 ரூபா கொடுக்கலாம்டா. என்னங்க வெப்பத்தான் பார்த்தியா திடீர்னு 50 ரூபா ஏற்றிட்டியா? 50 ரூபா அவ்வளோதான். என்ன சொல்கிறாரு? இல்லை சும்மா ஊரில் ஏலம் விடுவோமா? ஊரில் வேணா விட மாட்டாங்க. விரதமாக இருக்கா? ஊரில் வேணா வராது. ரொம்ப சந்தோஷம். அடுத்த காவல் தெளிக்க அண்ணே ராஜபாத்தி மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்காரு. நேரத்துக்கு விட்டுரும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 10 நிமிஷத்தில் மேக்கப் ரெடி ஆனோன்னு நான் விட்டுறேன். ஒரு அண்ணே வந்தாட்டார் 2 மணிக்கு ராஜபாட்டு வரணும்னு. இல்லை அது இல்லை காலம் அதான் அந்த ஊரில் அப்படி நடந்திருக்கு. அது உண்மை வந்து அந்த முருகனுக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்படியா? அதனால சரி வந்துடுவாங்கண்ணே. கூட்டிகிட்டு வா. ஒரு பெரிய படம் அதாச்சும் ஒடியாட்டாங்க. என்னை பாட வைத்தவன் ஒருவன், பாட்டுக்கு அவன் தான் தலைவன். பாட வைத்தவன் ஒருவன், பாட்டுக்கு அவன் தான் தலைவன். ஒரு குற்றமில்லாத மனிதன், கோவில் இல்லாத தலைவன். என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன். கோளையில் மலராய் சிரிப்பான், அந்தி மாலையில் நிலவாயிருப்பான். ஆமா சோலையில் மலராய் சிரிப்பான், மாலையில் நிலவாயிருப்பான். குளிரோடையில் அலையாய் திரிவான், குளிரோடையில் அலையாய் திரிவான். நல்ல கோடையில் குடையாய் விரிவான் விரிவான். என்னை பாட வைத்தவன் ஒருவன். என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன். அவன் சபைகளில் எத்தனை ஆட்டம், அவன் தோட்டத்தில் பறவைகள் கூட்டம். அவன் சபைகளில் எத்தனை ஆட்டம், அவன் தோட்டத்தில் பறவைகள் கூட்டம். அவன் கலைகளுக்கெல்லாம் மன்னன், அவன் கலைகளுக்கெல்லாம் மன்னன். நல்ல கலைஞருக்கெல்லாம் வள்ளல் வள்ளல். என் பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன். வீட்டுக்கு கதவுகள் இல்லை, ஆசாரி வர சொல்லுவோம். வாசலில் காவல்கள் இல்லை. வீட்டுக்கு கதவுகள் இல்லை. வீட்டுக்கு கதவுகள் இல்லை, வாசலில் காவல்கள் இல்லை. அவன் கொடுத்தது எத்தனை கோடி, அவன் கொடுத்தது எத்தனை கோடி. அந்த கோமகன் திருமுகம் வாழி வாழி. என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன். ஒரு குற்றமில்லாத மனிதன், கோவில் இல்லாத தலைவன். என்னை பாட வைத்தவன் ஒருவன், என் பாட்டுக்கு அவன் தான் தலைவன். அவர் பேர் என்ன? அண்ணன் பேர் வந்து அழுக்கு சட்டை. சிகப்பு சட்டை. அண்ணார் அவர்கள் என்னை பாராட்டி எனக்கு ரூபாய் 101 அன்பளி படித்த பெருமைப்படுத்தி தூங்குறவர் இந்த உள்ளார்கள். பாட்டை கேட்டுட்டு மனமார்ந்த நன்றி.
வந்து அன்பளிப்பு கொடுத்துருக்காரு. தூக்கத்தில் எதுவும் கொடுத்துட்டாரா? இல்லை 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 இல்லை, அது கலை மேலே பற்று. சந்தோஷம், மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள். அண்ணனுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நம்ம இடத்துக்கு நாரதர் வந்திருக்கிறார். நாரத மகர்ஷி வந்திருக்காரா? ஆமாமா. அவரை பாத்தீங்களா? பார்த்தோம்டா. பேசுனீங்களா? பேசணும். ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? இருந்து மாலை தான் போடுறேன், கிடா வெட்ட போகிற மாதிரி. அருவாளை எடுத்துட்டு வாங்கப்பா. ரைட். என்னவோ சொல்கிறேன். என்னமோ இந்த மாலைக்கும் உங்களை பார்த்தா எனக்கு என்னமோ ஆடு மாதிரியே தோணுது. கோயிலுக்கிடா மாதிரியே இருக்கனா, நேர்ந்து விட்டது மாதிரி. நேர்ந்து விட்டா. சரி, சாமி கிட்ட ஆசீர்வாதம் வாங்குனீங்களா? ஆசீர்வாதம் வாங்குனீங்களா இல்ல ஆசீர்வாதத்துல லோன் வாங்குனீங்களா? ஆசீர்வாதம் லோனு வாங்கியாச்சு, ஆசீர்வாதமும் வாங்கியாச்சு. சரி, இப்ப அவர்கிட்ட நான் ஆசீர்வாதம் வாங்கணும். ஆமாமா. லோன் இல்ல, ஆசீர்வாதம் வாங்கணும். உடனே அழைத்து வருகிறேன். கூப்பிடுங்க. சுவாமி வருக. திருலவும் மற்றும் நாரத சுவாமிகளை அடியாள் வணங்குகிறேன். கழுத்துல மாலை, பாராட்டு மாலை. ஆனந்தம் கொண்டு சாமிக்கு 2 குண்டு. நான் ஒழுங்கா தான் பாடுறேன். அடிக்கடி நீங்க எப்படி பாடிக்கிட்டு இருக்கீங்க? அகலவாயா என்னம்மா? ஏதாவது நான் உன்ன மாதிரி ஒளறி வச்சுட்டேன்னு வையி. 3000 சேர்த்து கொடுப்பா. எதுக்கு? வள்ளி சூப்பர்னு. காலையில வண்டியோட புடி விடாம இருந்தா. அம்மா வண்டி ஆம்புலன்ஸ் ஓட்டுறாளு. வேகமா போயிடுவாரோ? நிக்க மாட்டேன். மாமுனியை கண்டு வணங்குகிறேன் சுவாமி என்னை வாழ்த்துங்கள். வாழ்வாங்கு நான் வாழவே உலகம் போட்டு ஞானியே. வழியன் பார்த்து வாழ்வாங்கு நான் வாழவே வானுலகம் போற்றும் ஞானியே. சுவாமி வர வேண்டும், வர வேண்டும். எங்கள் அனைவருக்கும் நல்லாசிகள் பல தர வேண்டும் சுவாமி. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? உங்க ரெடியூருக்கு என்ன வேணும் கேட்டு வாங்கிட்டு போங்க. எப்பா நேற்று அர்ச்சந்திரா எப்படி மாலை உன் கழுத்தில் இருக்க வரைக்கும் ஒரு கவலை இல்லை. ஆமா ஆமாம். பார்த்தீங்களா, எத்தனை பேர் இருந்தாலும் எனக்கு மட்டும் இந்த பாராட்டு மாலை. பாராட்டு மாலையா போதையில் உண்டாக போட்டேன்னா அது எங்கள் அண்ணன் வெளிச்சம் சொல்லுவார். உண்மையாதான். ஒரு மணி நேரம் அந்த மாலை உன் கழுத்தில் கிடந்துச்சுன்னா, ஆமா அது பாராட்டு மாலை. ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் கிடந்துச்சுன்னா அது வேற மாலை. இந்த மாலையா இல்லை இந்த மாலை? இல்லை, இது நல்ல மாலைங்க. 1 மணி நேரம் கூட கிடக்காது. நீங்கள் போயிட்டு வாங்க. ஏய், போய் தனித்தனியாக கோரணும்.